ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் நூடுல்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். நாமெல்லாம் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு சோய் சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு நினச்சிட்ருக்கோம். இது இல்லாமையே ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே கொண்டு வர முடியும். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம் 1 கப், கேரட் 1 கப், முட்டைக்கோஸ் 1 கப், சீனி 2 ஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, முட்டை 4, உப்பு தேவையான அளவு, பட்டர், நல்லெண்ணெய். இது 2ல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெயிலேயே நீங்கள் அந்த வெஜ் நூடுல்ஸ் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வெஜ் நூடுல்ஸ் 2 எடுத்துக்கோங்க. கடையில் இந்த மாதிரி கிடைக்குதுங்க, பார்த்துக்கோங்க. வெஜ் நூடுல்ஸ்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி பேக்கெட் பார்த்து வாங்கிக்கோங்க 2. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 6 கிளாஸ் தண்ணி விட்டு உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ 2 பாக்கெட் நூடுல்ஸ் போட்டு வேக வைக்கணும். இதில் நான் ஆயில் எதுவும் சேர்க்கலைங்க. நூடுல்ஸோட அப்சர்வேஷன் பவர் கம்மியாயிருன்றதுனால நான் அது சேர்க்கலை. உப்பு, காரம், டேஸ்ட்டு எதுவும் அதில் சேராமல் போயிடும். ஸோ உப்பு மட்டும் போட்டு வேக வைங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் ஆச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த நூடுல்ஸ் ஒரு வடித்தட்டில் கொட்டி தனியாக எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வடித்தட்டு இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றுறோம். ஊற்றி நம்ம 2 வாஷ் வரை பண்ணணும். உள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் சொன்னேன், வடித்தட்டு இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை இன்னும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். அந்த தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நூடுல்ஸ் உதிராக ஒன்று ஒன்றா கிடைக்கும். இதுதாங்க ட்ரிக்கு. நூடுல்ஸ் உதிரியாக கிடைக்கிறதுக்கு இதுதான் நல்ல ட்ரிக்கு. எண்ணெய் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி அதை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ திரும்பி அந்த தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறணும். அடுத்து முட்டைக்கோஸ், கேரட் இது 2ஐயும் சேர்த்து போடணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போடுங்க. அப்போ தான் 3 ஈவனாக வதங்கி வரும். தனித்தனியாக போட்டு வதக்காதீங்க. ஸோ இதில் நம்ம பீன்ஸ், கொடைமிளகா இதுவும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வதக்கிறது உங்கள் சாய்ஸ் தான். சில பேருக்கு முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போது மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். இது நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வதங்கணுமோ அந்த ஸ்டேஜில் வதங்கின பிற்பாடு தான் நீங்கள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி வரும். ஸோ மிளகுத்தூளும் உப்பும் கடைசியாக தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் சேருங்க, போதும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நம்ம இப்போ முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். 4 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பொரியல் பண்ணி எண்ணிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வைக்காதீங்க, அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் போடுறோம், வேக வச்ச நூடுல்ஸை. அதில் இப்போ இன்னும் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறோம். சீனி 2 ஸ்பூன் சேர்க்குறோம். உப்பு இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் இனி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோமி ஸ்பைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெஜ் நூடுல்ஸ் கூட சிக்கன் 65 ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதை எப்படி கிறிஸ்பியாக ஈஸி மெத்தடில் செய்யலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.